ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அயனார் துணை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. கோச்சிக்காமல் கொஞ்சோண்டு பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல். வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா சோழன் நடித்த நாடகம் ஃபுல்லாமே அம்பலத்துக்கு வந்துருச்சு. சோழன் வந்து நாடகம் நடிச்சான்னு சொல்லி தான் நிலாவே சோழனை விட்டு வெளியே போனாங்க. கடைசியில் பார்த்தா அதே செயலையே திரும்ப சோழன் செஞ்சுருக்காரு. அவங்க மன்னிப்பாங்களா மன்னிக்கலையான்னு தெரியலை. இந்த ஆக்டிங் தெரிய போகுதுன்னு சொல்லி ஓனர் சத்தம் போடுறாரு. சொன்னோன்னையும் திரும்ப போய் பெட்டில் படுக்கிறாரு சோழன். சோழனுடைய ஓனர் சொல்லி தான் சோழன் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாரு. சோழனுடைய ஓனர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் இவர் சொல்லியிருந்திருக்காரு சோழன், என்னைய விட்டுட்டு நிலா போயிட்டா நான் என்ன செய்ய ஏது செய்யன்னு எனக்கு தெரியலனே, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு சேர்றா சோழா அந்த மாதிரி நடிடான்னு சொல்லியிருந்திருக்காரு. அதே மாதிரி இவனும் ஆக்ஷனை போட்டாப்புல. பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது, எல்லாத்துக்கும் தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, யாருக்குமே தெரியாது. அப்புறமேட்டு பார்த்தா நிலா ரொம்ப வேதனை வந்து கோபம் வருது. இந்த செயல் நீ செஞ்சதுக்கு தானே உன்னை விட்டே வந்தேன், திரும்பியும் நீ இதையே செய்யறியே அப்படின்னு சொல்றாங்க. சொல்லையில நடேசன் சொல்றாரு, நீ போடுமா, நானும் நினைச்சேன் இதை பார்க்கையில நம்ம இது மாதிரியே தெரியலையே, ஆஸ்பத்திரி மாதிரியே தெரியலையேன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. என்னடா ஒரு டாக்டரு கூட காணோம், இவனும் கட்டுப்போட்டு இத்தனை நேரம் ஆச்சு, ஒரு ட்ரிப்ஸ் ஏத்தல, எல்லாமே நினைச்சேம்மா, நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. இவன் ஆக்டிங்கை திரும்ப போட்டேன், இவன் அடங்க மாட்டேம்மா, நீ போமா நீ போமா அப்படின்றாரு. சொன்னோடனே பாண்டி ஆகட்டும், நம்ம பல்லவன் ஆகட்டும், நம்ம சேரன் ஆகட்டும், ஓனர் ஆகட்டும், எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் நடிச்சாருன்றது தெரிஞ்சோடனே சரி திரும்ப கட்டை ஃபுல்லாக அவருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டை ஃபுல்லாக அவுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா சோழன் வந்து நாடகம் தான் நடிச்சிருக்காரு. என்ன செய்யறதுன்னே தெரியல. சேரண்ணனுக்கு வந்து கண்ணு முன்னு தெரியாம கோபம் வருது. என்ன செய்யனே தெரியாம நிலா வந்து இதுக்கு மேலே உங்கள்கிட்ட நான் இருக்கவே மாட்டேங்க, என்னை ஆளை விடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து டோரை திறந்துட்டு வெளியே போறாங்க. போனோடனே சோழன் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, குடுன்னு ஓடி வந்து நிலா போகாத நிலா, இதுக்காண்டி தான் நிலா நான் இந்த நாடகத்தையே திரும்ப போட்டேன். நீ இப்படி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கிறது எனக்கு பெரிய விஷயம் நிலா, அதனால தான் நிலா நான் இந்த நாடகமே போட்டேன். நானும் நாடகம் நடிக்கல, எங்க ஓனர் சொல்லி தான் நான் நாடகம் நடிச்சேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. அப்ப அந்த ஓனர் வந்து சொல்றாரு, நான் தாம்மா இதெல்லாம் சொன்னேன், இதுக்கும் சோழனுக்கும் சம்மந்தமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலா கதவை திறக்க போறாங்க. ப்ளீஸ் கையை எடுங்களேன்னு சொல்றாங்க. சொன்னோனையும் விறுவிறுன்னு வந்து சேரன் ஒரு அடி சப்புன்னு கன்னத்துல அடிக்கிறாரு. அடிச்சோடனே அப்ப நடேசன் சொல்றாரு, நல்லா அடுற, அப்படின்னாலும் இவன் அடங்குறானான்னு பார்ப்போம். ஏன்டா நீ செஞ்ச தப்புக்கு தான்றா நிலா போச்சு, திரும்ப திரும்ப இந்த தப்பையே சரியாடா, உனக்கு அறிவே இல்லையாடா அப்படின்னு சொல்லி சேரன் சத்தம் போடுறாங்க. சத்தம் போடையில பார்த்தீங்கன்னா எனக்கு வேற என்ன செய்யணும்னே எனக்கு தெரிய மாட்டேது நிலா, எனக்கு இது ஒன்றை தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே செய்ய மாட்டேங்குது. எனக்கு இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு நீ ஏதாவது ஒரு சான்ஸ் கொடு, இனிமேல் நான் இந்த தப்பையே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு கால் ரெண்டையும் பிடிச்சி கதறி அழுகுறாரு. நான் விட மாட்டேன், உன் காலை விட மாட்டேன், நீ இங்கேருந்து போகவே வேண்டாம், எனக்கு நீ கூட வா வா வான்னு சொல்லி செய்கிறாரு. அப்ப நிலா என்ன செய்யனே தெரியல, யோசிக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் போல நினைச்சு பார்க்குறாங்க. அவர் செஞ்ச நல்லதும் தெரியுது, கெட்டதும் தெரியுது. அப்ப திரும்ப சேரன் அண்ணன்ட்ட போய், அண்ணே இதுதான் நான் இவருக்கு கொடுக்குற லாஸ்ட் சான்ஸ், இதோட எனக்கும் இவருக்கும் உள்ள இது முடிஞ்சிச்சு. அப்படியே நான் வந்து இங்க உங்க வீட்டுக்கு வந்தாலும் நான் சோழன் கூட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டேன். இனிமேல் என்கிட்ட சோழன் பேசக்கூடாது, அங்க வந்து நான் ஒரு பெயின் கெஸ்டா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப வேன்ல கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. சோழன் திரும்ப செஞ்சது அவருக்கு வந்து திரும்ப செஞ்சதுக்கு திரும்ப வந்து அவருக்கு விஷயம் நடந்துருச்சு. இப்போ திரும்ப வேன்லயே நடேசனோட வேன்லயே கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அப்போ வந்து சேரன் அண்ணன் சொல்றாங்க, டேய் இந்த தப்பு செஞ்சேன்னு தான்றா நிலா உன்னை விட்டுட்டு போச்சு, நீ திரும்பியும் இந்த தப்பையே செய்யறடா அப்படின்னு. ஏன்னா எனக்கு வேற என்ன செய்யனே தெரியலனே, அதனால தானே நான் அப்படி சரின்னு சொல்லி வேன்ல போறாங்க. போயிட்டு நிலா வந்து வீட்டுக்கே வருது. வீட்டுக்கு வந்தோடனையும் நடேசன் வந்து காரை ஓட்டிக்கிட்டே நிலாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்குறாரு, இவன் இப்படியே நல்லவனாதாம்மா இருந்தியான், இப்பத்தாம்மா கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நீ கேட்குறாங்க. பொறுக்கியா போனையாம்மா, நீ வந்துதாம்மா இனி திருத்தி அவனை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்றாரு. சொல்லையில நிலா சொல்றாங்க, நீங்க பொறுக்கியா பெத்து வைப்பீங்க, நாங்க வந்து உங்களுக்கு திருத்தணும், எங்க ஆத்தாப்பையன் அதுக்குத்தான் பெத்து விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஐயோ இந்த பிள்ளை இன்னும் கடுப்பா இருக்கு போல, இதோட பேச்ச முடிச்சுக்கோம்டா அப்படின்றாங்க.